வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராகியுள்ளார். அதற்கு முன்பும் பின்பும் சட்டப்பேரவையில் கட்சிகளின் நிலை எப்படி மாறியிருக்கிறது என்பது குறித்து செய்தியாளர் மணிமாறன் அளித்த வரைகலை விளக்கத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீகார்ல சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 243. அதுல 159 இடங்களோட அவர் ஆட்சி பொறுப்புல இருந்தார். இதெல்லாம் காலையில இருந்த நிலைமை. இப்ப குறிப்பா நம்ம பாக்குறோம் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படின்னு. அதாவது ஆளும் கட்சியாக நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட சேர்ந்து, காங்கிரஸ் கூட சேர்ந்து, இடதுசாரிகள் கூட சேர்ந்து ஆட்சி பண்ணும்போது 159 இடங்கள். அதுல யார் யாருக்கு எத்தனை இடங்கள் இருக்கு அப்படின்றதான் புள்ளி விவரங்கள் பார்த்திருக்கோம். ராஷ்டிரிய ஜனதா கட்சிக்கு 79 இடங்கள், ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 45 இடங்கள், காங்கிரசுக்கு 19 இடங்கள், இடதுசாரிகளுக்கு 16 இடங்கள். இப்படிதான் ஆட்சி பொறுப்புல இருந்தார். அப்போ எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை இடங்கள்? 78 இடங்கள். அவங்க கூட இருக்கிற HAM, அதாவது ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கு 4 இடங்கள். ஒட்டுமொத்தமாக 82 இடங்கள் தான் இருந்தது. இது காலை நிலவரம். இதிலே மற்றவை 2 பேர் இருக்காங்க. அது ஒவைசி கட்சின்னு சொல்லுகின்ற AIMIM, அவங்களுக்கு ஒரு இடம், சுயேட்சை ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதுதான் காலையில் நிலவரமாக இருந்தது. மாறிய பிறகு மாலையில் என்ன நிலை அப்படின்றத இப்ப நம்ம திரையில பார்க்கிறோம். பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவை. ஆனா இந்த நிலை மாறிய பிறகு நம்ம இப்ப திரையில பார்க்கிறோம், ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் அப்படியே எதிர்கட்சியாக மாறிவிட்டார்கள். அதாவது 159 இடங்கள் இருந்தது. நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 45 இடங்கள் இருக்குன்னு ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னா இல்லையா, அவர் வெளியேறி விட்டதன் காரணமாக 159ல 45 இடங்கள் போக 114 இடங்களோட இவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க. அடுத்ததாக இதிலே நம்ம பார்க்கிறோம், இப்போ எதிர்கட்சியா இருந்தவங்க ஆளும் கட்சியாக அப்படி பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே 78 சொல்லியிருந்தேன். இப்போ ஏற்கனவே இருந்த HAM, இவங்க சொல்றேன் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, அவங்க 4 இடங்கள், 82 இருந்தது. இவங்க கூட ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமார் சேர்ந்ததுனால 45 இடங்கள் கூடி போச்சு. அதன் காரணமாக 127 இடங்கள் அவங்க பக்கம் இருக்கு. அதனால எதிர்கட்சியாக ஆளும் கட்சியாக மாறிவிட்டார்கள். இதுதான் தற்போதைய நிலை. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.